காலையிலேயே எங்க அண்ணி வந்து ஒரு கனவு கண்டுருக்காங்க போல. எங்கள வச்சு, எங்க அண்ணன வச்சு அததான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வந்ததும். எப்பவுமே விடிய காலையில தான் ஊருக்கு வருவோமா, அதனால தூங்கும்போது எங்க நெனப்பாவே இருந்திருப்பாங்க போல. எப்படியோ காலையில வருவாங்க, பிக்கப் பண்ண போகணும், அப்புறம் எங்களுக்கு டீ போட்டு வைக்கணும், இப்படியே நெனச்சுட்டே தானே இருப்பாங்க யாரா இருந்தாலும். அதுவும் நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து யார் வந்தாலும் ஆழ்ந்த போல தூங்கவே மாட்டேன், முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்து எங்க ஊர்லேருந்து யார் வந்தாலும் நைட் ஏறி காலையில வர மாரி தான் வருவாங்க. 8 மணி நேரம் டிராவல் இருக்கும் எங்க ஊருக்கும் சென்னைக்கும். அப்புறம் ஒரு குட்டி ஃபோட்டோ பார்த்தோம்ல, அதுதான் வந்து எங்க அண்ணன் பொண்ணு. எல்லாருடைய சின்ன வயசு ஃபோட்டோலயும் ஏதாவது ஒண்ணு இப்படி இருக்கும்ல. எவ்வளோ பணம் குடுத்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம தேடி போனாலும், சின்ன வயசுல நமக்கு ஃப்ரீயா கிடைச்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவா தான் இருக்கும். அப்படி சீவி சிங்காரிச்சு பார்க்குறதுல அம்மாங்களுக்கு அப்படி ஒரு திருப்தி. அது நான் என் பொண்ணு ரிச்சுக்கு பண்ணும்போது தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தம்பி பொண்ணுங்களுக்கு, அக்கா, அண்ணா பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். அததான் காமிச்சிட்டு இருக்கும்போது பெரியம்மா வந்துட்டாங்க. அவங்க மாடியில தான் இருக்காங்களாம். குட்டி ஃபோட்டோல ஆரம்பிச்சு, பாப்பா சடங்கு ஃபோட்டோ, அண்ணன் கல்யாண ஃபோட்டோ அப்படி இப்படின்னு மொத்த ஆல்பத்தையும் 2 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு செம்ம ஃபன்னா. அண்ணாவ அண்ணி கலாய்க்க, அண்ணி அண்ணா கலாய்க்க, நான் அவங்கள கலாய்க்கன்னு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. இதோட லாங் வீடியோ சண்டே நாளைக்கு வரும். ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. அப்புறம் ரிசா பாப்பா வர முடியாதனால தான் நாங்க அன்னைக்கு ஃபங்க்ஷன் வர முடியல. மம்மி, டாடி, தங்கச்சிங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்புறம் ஆல்பம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கிராமத்துல பண்ண மாரியே இல்ல. எப்படியாவது இந்த முறையாவது காமராஜர் ஐயா வீட்டுக்கு போயிடணும்ப்பா. அப்புறம் இதோ வந்துட்டாங்கல்ல எங்க வீட்டு சிங்க குட்டிங்க. ஊரு ஃபுல்லா நெறைய பேனரோட மேளம், தாளம், பட்டாசுன்னு பாப்பா சடங்கு சிறப்பா முடிஞ்சுது. அதை இப்படி ஆல்பமா ஃபேமிலியா உட்காந்து பார்க்கும்போது இன்னும் கியூட்டா இருந்துச்சு. அதுலயும் என் மருமக அம்புட்டு அழகு, அத்தை கண்ணே பட்டுச்சு. பிள்ளைக்கு சுத்தி போட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அக்கா வீட்ல தான். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பியாச்சு.